தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜன் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஓவியங்கள் முதலாக 1931ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட நீண்ட காலமாக ஆவணப்படுத்தப்படாமல் இருந்த ஓவியங்கள் அதையெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் டிஜிட்டலைஸ் பண்ணி இதெல்லாம் புத்தகமாக வெளியிட்டவர் திரு பி.எஸ். ஸ்ரீராம் அவர்கள். அதாவது இந்திய தொல்லியல் துறையின் தொல்லியல் கண்காணிப்பாளராக இருந்தவர். அவர் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கிறேன். சார், இப்போது ஃபஸ்ட்டு எடுத்ததும் சோழர் ஓவியங்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, சங்க காலத்திலேருந்தே ஓவிய ட்ரெடிஷன் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. சோழர் ஓவியங்கள் பொறுத்த வரைக்கும் அது எப்படி டாக்குமெண்டேஷன், அதில் என்னென்ன சேலஞ்சிங் இருந்தது அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதில் நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை ஓவியங்கள் தனித்தனியாக 40, 30 இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து அதை மொத்தமாக டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு ஓவியமாக பார்த்தோம். அதற்கு பின்னாடி தான் கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்க. இல்லை மொத்தம் எத்தனை ஓவியங்கள் இருக்குது, நீங்கள் டாக்குமெண்ட் பண்ண ஓவியங்கள் பற்றி சொல்லணும். அதில் சொல்ல வர விஷயம் என்ன, இதை பற்றி கொஞ்சம். நீங்கள் இந்த உள்நாழி அப்படிங்கிறது சிறு சிறு பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 3 பகுதிகள் 3 பெரும் சிலைகள் சிலைகள் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஓவியங்கள் எதுவும் இல்லை. சிலைகள் மேலே ஓவியங்கள், வர்ணங்கள் தீட்டிருக்காங்க, ஓவியங்கள் இல்லை. பெரும்பாலான இடங்களில் அந்த சிறு சிறுவாத ஒரு சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பகுதி 15 அடிக்கு 10 பகுதி ஒரு சின்ன பகுதி இருக்கும். இதை ஒரு சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பெருவாரியான இடங்களில் உங்களுக்கு நாயக்கர் கால ஓவியங்கள் தான் இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா அதை எடுக்க முடியாது. கீழே ஓவியர் சோழகால ஓவியங்கள் இருப்பதற்குண்டான எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஸோ அவ்வாறு பார்க்கும் பொழுது வரைக்கும் 7 பேனல்ஸ் நம்ம சோழகாலுடைய பேனல்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம், இல்லைங்களா? இதில் ஒரு பேனல் அதாவது அந்த அந்த வழியினுடைய ஒரு மூலையில் இருக்குது. ஒரு மூலையில் அந்த மூலையில் இருக்கிறது மட்டும் அதாவது இப்போ எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு செவரில் ஒரு முழு தீம், ஒரு கரு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பக்கமும் இருக்கும். செவருடைய வலது பக்கமும் உங்களுக்கு ஒரு தீம் இருக்கும், இடது பக்கம் ஒரு தீம் இருக்கும். அதுமாதிரி மேலே இருக்கக்கூடிய சிறு சிறு குறிஞ்சி சுவர்கள் இருக்கிற அந்த சுவர்கள் மீது அந்த இந்த தீமுடைய கண்டினியூவேஷன் இருக்கும். அது மாதிரி 7 தீம் அவங்க பெயிண்ட் பண்ணுறாங்க. நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, முற்காலத்தில் பிற ஆய்வறிஞர்களாக சொல்லக்கூடிய ஒரு தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியம். இது தட்சிணாமூர்த்தியினுடைய ஓவியம் இல்லை. இதை நாங்கள் எப்படி சிலர் இது அகஸ்தியர் முனிவருடைய ஓவியம் அப்படின்னு சொன்னால் அது அகஸ்தியர் முனிவருடைய ஓவியமும் அல்ல. இதை நாங்கள் எப்படி பார்த்துருக்கோம்னா, ராஜராஜனும் அவனுடைய அரசிகளும் தனது குரு, ஒரு சைவ சித்தாந்த குரு, சைவ குருவினிடம் தீட்சை பெறுவதாக அந்த ஓவியம் தீட்டப்பட்டிருக்கிறது. இது முதல்ல வரக்கூடிய ஒரு ஓவியம். இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஓவியம் உங்களுக்கு சுந்தரருடைய ஓவியம். சுந்தரருடைய கதையை அது மிக சுருக்கமாக கீழே அவருடைய தடுத்தாட்கொண்ட புராணம் சொல்லக்கூடிய தடுத்தாண்ட சிவபெருமான் அவருடைய திருமணத்தில் ஒரு தடுத்தாட்கொண்ட அந்த நிகழ்ச்சிகளை மட்டும் கூறுவது. பின்பு அவரும் சேரமானும் அவருடைய ஐராவதத்தின் மீதும் சேரமான் தனது குதிரையின் மீது மீறி கைலாயம் செல்வது. மூன்றாவதாக கைலாயத்தையே காட்டியிருக்கிறார்கள். இது 2வது பேனல். மூன்றாவதாக உங்களுக்கு சிதம்பரம் கோவிலில் நடராஜர் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஓவியம் ஒன்று இருக்குது. இதை ஈவன் ஒரு 2-3 வருடங்களில் நானே சிதம்பரம் கோவிலை ராஜராஜனும் அவனுடைய மனைவிமாரும் சென்று வழிபடுகிறார்கள் என்று அறிந்து கொண்டோம். ஆனால் இப்பொழுது அது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஓவியமாக இருக்கிறதாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. பின்பு சொல்வோம் அதை. அதற்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் சிதிலமடைந்த ஒரு ஓவியம் இருக்கின்றன. இந்த ஓவியத்தில் பல முகங்கள் மட்டும் தெரிகின்றன. இதை முந்தைய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சிதிலமடைந்த ஒரு சோழகால ஓவியம், இதை இதிலிருந்து நிறைய அரசியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறாங்க, அந்த ஓவியங்கள் அது என்று கூறியிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதியில் மட்டும் ராஜராஜன் ஒரு லிங்கத்தை வழிபடுவது போல் கொஞ்சம் தெளிவாக தெரிகிறது. ஸோ ராஜராஜன் அந்த பெருவுடையாரை அந்த கருவறைக்கு முன் வைப்பதற்கு முன்பு அதை பூஜை செய்தான் என்று கூறியிருக்கிறார். ஆனால் பின்பு நாங்கள் அதை மிக அழகாக பார்க்கும் பொழுது
ஒரு பகுதியில் ராஜராஜன் அந்த பெருவுடையாரை வழிபடுவதாகவும் அதற்கு கீழ்ப்பகுதியில் ராஜராஜன் தனது பெரிய அரசவையில் அமர்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒருவருடைய உரையை கேட்பதாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இது 4வது. 5வதாக உங்களுக்கு வந்து ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சேம்பர் 4 பக்கமும் இதில் வந்து இதுவே 4ம் உங்களுக்கு வந்து செக்யூலர் தீம்ஸ் அப்படி சொல்லக்கூடிய அன்றன்று நடந்த அதாவது நம்மளுடைய பூமியில் நிகழ்ந்த நிகழ்வுகளை தீட்டியிருக்கிறார்கள். அடுத்து இருக்கக்கூடிய 3 பேனல் ஒரு பேனல் வந்து சிவன் பார்வதியுடைய திருமணம் வந்து தீட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து 4 சுவர்களிலும் அது வந்து தீட்டப்பட்டிருக்கிறது. வழியை விட்டு மற்ற எங்கெல்லாம் இருக்கிறதோ அது சிவன் பார்வதியுடைய அது அதுவும் மிக அதிக அளவு அழிந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு 2004 செய்த சில வேதியியல் முறையின் பிரகாரம் சில அதிக அளவில் நமக்கு அது வந்து எக்ஸ்போஸ் ஆகி வந்திருக்குது. அடுத்தது வந்து திருப்புராந்தகருடைய மிக மிக அருமையான ஒரு ஓவியம். அது வந்து மிக அதிக அளவில் வந்து அது வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து சோழர்கால ஓவியங்களிலே மிகச்சிறந்த அழகியல் ஓவியமாக அதை வந்து கருதுகிறோம். அதற்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய சிவனுடைய கைலாயத்தை ராவணன் அசைப்பது போல் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம். அதுவும் மிக அதிக அளவில் இது வந்து டேமேஜாக இருக்குது. சுமாராக தெரியும், ஆனால் அதிக அளவு தெரியலை. இதற்கு முன்பிருந்த ஆய்வாளர்கள் அனைவரும் இந்த திருப்புராந்தகருடைய இந்த அழகில் தன்னுடைய மெய்யை மறந்து இதுவே சோழர் கால ஓவியம் என்று அதற்கு ஒரு பப்ளிசிட்டி அதை வந்து ஒரு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு சிம்பாலிக் அதையே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இல்லைங்களா. இது எல்லாருமே இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்க, அதை வந்து ஒரு அழகியல் நோக்குடையது வந்து இந்த ஓவியங்களை பார்க்குறாங்க. ஆனால் அந்த ராஜராஜன் வந்து அழகுக்காக அந்த ஓவியங்களை தீட்டவில்லை, அதை வந்து ஒரு வரலாற்று ஆவணமாக தீட்டியிருக்கிறான். தனது காலங்களிலோ தனது சிறிது முற்பட்ட காலங்களிலோ நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை தீட்டி அதற்கு பின்பு சிவனுடைய பல உருவங்களையும் தீட்டியிருக்கிறார். இது வந்து அழகு வந்து அவர் ராஜராஜனுடைய பார்வையில் என்ன பொறுத்த வரைக்கும் ராஜனுடைய பிரிவில் 2வதாகத்தான் இருக்குது. அழகுரை செய்தது ஓவியனுடைய பண்பு, ஓவியனுடைய ஸ்கில், அது திறமை அது. ஆனால் அவனுடைய மனதில் இருந்தது ஒன்று தனது வாழ்நாட்டில் நடந்த தனது வாழ்நாளுக்கு சிறிது முன்பு நடந்த நிகழ்ச்சிகளை தீட்டுதல், ஓவியமாக தீட்டி மக்களுக்கோ மற்றவர்களோ பார்வைக்கிடுதல். 2வது வந்து எப்பொழுதும் இருக்கும்போல் சிவபெருமானின் லீலைகளை ஓவியமாக தீட்டுறது. இது நமக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய 7லேருந்து நம்ம வந்து கண்கூடாக 4 வந்து செக்குலராகத்தான் இருக்குது. செக்குலர் தீம்ஸ் தான் அது ஹேப்பண்ட் ஈவெண்ட் தட் ஹஸ் ஹேப்பண்ட் இன் தி ரெக்கார்டட் ஈவெண்ட்ஸ் தான் அதான் இருக்குது. 3 தான் வந்து நமக்கு சிவபெருமானுடைய வேறிய லீலைகளாகவோ அவருடைய திருமேனிகளாகவோ நமக்கு இருக்கின்றன. இது ஒரு முக்கியம், அது வந்து ஒரு ஆவணமாக தான் நம்ம வந்து கருத வேண்டியிருக்கு. அதாவது 1000 ஆண்டுகள் பின்னாடி வரக்கூடிய நாமெல்லாம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடய ராஜராஜன் உருவாக்கிய ஓவியங்கள். முற்காலத்தில் வந்து வரக்கூடிய எல்லாருமே வந்து தற்காலத்தில் அவனுடைய சமகாலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எவ்வாறு அவன் வந்து கல்வெட்டுகளை வந்து ஒரு ஆவணமாக அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணியிருக்கானோ அதே போல் இதையும் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கான். இது அவனுடைய இதை வந்து நம்ம வந்து ஈவன் ராஜராஜனை புகழக்கூடிய மற்ற அறிஞர்கள் கூட இதை வந்து ஓவியங்களை பற்றி அதிகமாக அவர் சொல்லுவார். அதுலேயும் கூட வந்து தன்னுடைய அந்த டாக்குமெண்ட்ரி ஸ்கில், அதாவது ஒரு இதை எப்படி ஆவணப்படுத்த வேண்டும் என்பதை வந்து காட்டியிருக்கிறான். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது முக்கியமாக என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிட்டீங்க. ஆமாம், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை மற்ற ஓவியங்களை பற்றி சிறுக பார்த்துடுவோம். தட்சிணாமூர்த்தி ஓவியம் அதாவது வந்து இந்த கோவிலில் வந்து எங்கேயுமே வந்து தட்சிணாமூர்த்தியினுடைய சிலையே கிடையாது. எல்லா கோவில்களுமே தட்சிணாமூர்த்தியினுடைய மூர்த்தி வந்து தென்பக்கத்தில் இருக்க வேண்டும். இங்கே வந்து தென்பக்கத்தில் இந்த ஒரு வழி வந்து விட்டதால் அங்கே வந்து இந்த கோஷ்டம் கிடையாது, கோஷ்ட தேவதையம் கிடையாது, எங்குமே இல்லை அவருக்கு. இந்த இடத்துல தென்பக்கத்தை பார்த்தாற்போல் பார்த்துக்கூடிய இந்த ஒரு ஓவியத்தில் வந்து இவர்கள் வந்து ஒரு தட்சிணாமூர்த்தி என்று அதை எல்லாருமே சொல்லிவிட்டார்கள். ஈவன் நாயக்கர் காலத்து அதன் மேல் வரையப்பட்ட நாயக்கர் காலத்து ஓவியில் கூட தட்சிணாமூர்த்தியை தான் போட்டிருக்கார்கள். ஆமாம், அதை உற்று பார்க்கும்பொழுது நமக்கு தெரிவது என்னவென்றால் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு முனி, ஒரு மலையில் குகைகளால் சூழப்பட்ட ஒரு மலையில் வந்து ஒரு குகையில் வந்து மிகப்பெரிய ஒரு குகையில் வந்து அவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய குகைகள் எல்லாரும் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள் இருக்கின்றன, இல்லாவிட்டால் அங்கே இருக்க மற்ற யோகிகளும் தவம் செய்பவர்களும் இருக்கிறார்கள். அவருக்கு முன்பு 3 மாணாக்கர்கள் மற்றும் 3 அரச மாணாக்கர்கள் மூவர் இருந்து ஏதோ படித்து கொண்டிருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த முனிவருடைய வாய் வந்து திறந்திருக்கிறது. இதுவே அவர் வந்து அகத்திய முனிவரும் வந்து ஒரு தெய்வத்துக்கு ஈடானவர்.
தெய்வ சிற்பங்கள் வந்து வாய்களை திறந்து வந்து ஓவியப்படுத்துவதோ இல்லை சிற்பங்களிலோ காண்பிக்கப்படுவதில்லை. தட்சிணாமூர்த்தி எடுத்தோம்னா மௌனம் சர்வார்த்த சாதனமாக இருக்குது. மௌனத்தை அவருடைய மௌனமே ஒரு உபதேசம் தான். ஆனால் இங்கே வந்து இந்த முனிவர் வந்து வாயை திறந்து அவருடைய பல்களெல்லாம் மிக தெளிவாக தெரிகின்றன. இவ்வளவு நுணுக்கமாக ஆமாம் புரிஞ்சுருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து கீழடுக்கில் வந்து அதாவது 3ஆக பிரித்திருக்கிறார்கள். கீழே வந்து இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு சிறிது மேலே வந்து அந்த இவருடைய ஞானம் எப்பேற்பட்டது என்றால் தட்சிணாமூர்த்தியினுடைய ஞானத்துக்கு ஈடானது. அதை எப்படி அவர் குறிப்பாக சொல்கிறார் என்றால், இந்த மலையின் மீது ஒரு ஆலமரத்தை காட்டி அந்த ஆலமரத்தில் வந்து ஒரு பொக்கணம், மயில் பீலி என்றக்கூடிய தண்டம் எல்லாத்தையும் வைத்து அதை வந்து மற்ற பிற முனிவர்கள் வந்து அதை வந்து அந்த ஆலமரத்தை வந்து வழிபடுகிறார்கள். அதாவது தட்சிணாமூர்த்தியில் போர் ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு ஆலமரம் அது. அதற்கு இவர் அமர்ந்து கொண்டு இதை வந்து இவருடைய ஞானத்தை வந்து மற்றவர்கள் உபதேசித்து கொண்டிருக்கிறார். அதுபோல் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆலமரம் வந்து தட்சிணாமூர்த்தியுடைய ஆலமரம் அல்ல. இப்பொழுது நீங்கள் தட்சிணாமூர்த்தியுடைய ஒரு ஆலமர செல்வனுடைய ஒரு சிற்பங்களை பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய ஆலமரம் இருக்கும். ஆலமரத்தில் வந்து பாம்புகள் இருக்கும், மற்ற பறவைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவைகளெல்லாம் ஒரு அமைதியாக இருப்பார்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தில் வந்து ஒரு லைவ், அதாவது வந்து ஒரு லைவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த ஆலமரத்தில் ஒரு பாம்பு இருக்கிறது, அதாவது ஒரு 4 குரங்குகள் இருக்கின்றன, பறவைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்பொழுது அந்த ஆலமரத்தின் மீது ஒரு பாம்பு ஒன்று வருகிறது. இந்த பாம்பை பார்த்தவுடன் இந்த 4 குரங்குகளும் ஒரு குரங்கு அது பார்த்தவுடனே பயந்து செல்கிறது. ஒரு குரங்கு நம் பக்கம் வந்து விடுமோ என்று பார்த்து கொண்டிருக்குது. ஒரு குரங்குக்கு என்ன நடப்பதென்றே தெரியாது, தூரத்தில் இருக்குது. அதற்போல் இந்த ஓவியம் வந்து தீட்டியிருக்கார். மற்ற பறவைகள் எல்லாமே வந்து ஒரு விதமாக இந்த ஒரு பயத்துடன் வந்து பறக்க தொடங்கிவிட்டன. ஏன்னா அந்த குரங்குகள் இங்குமங்கும் தாவுவதால் அவைகளும் வந்து இது பாதிக்கப்பட்டு அவைகளும் பறக்க தொடங்கிவிட்டது. அதுபோல் ஒரு லைவாக காமிச்சிருக்காங்க. ஆனால் தட்சிணாமூர்த்தியுடைய ஒரு இதுவாக இருந்தால் அது மாதிரி லைவாக அது மாதிரி பண்ண மாட்டேன். எல்லா பாம்பாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எல்லாம் அமைதியாக இருப்பார்கள். ஸோ அது பூமியில் நடக்கக்கூடிய நடந்த ஒரு சம்பவத்தை தான் இருக்காங்க. அதை வந்து மற்ற ஆய்வறிஞர்கள் தட்சிணாமூர்த்தி அகத்தியர் என்று சொல்கிறார்கள். தவறான ஒரு இதற்கு அடுத்தாற் போல் அந்த ஓவியத்தினுடைய மிக உயரத்திலே வந்து ஒரு தடாகத்தின் அருகிலே சிவபெருமான் சப்த கன்னியர்களுடன் உட்கார்ந்து கொண்டு, சிவபெருமான், மகேஸ்வரி, பிராமி, வைஷ்ணவி, கௌமாரி என்று இவர்களுடைய 4 உருவங்கள் கிளியராக இருக்குது. மற்ற 3 தனிச்சுவரில் சென்று விட்டன. அவர்கள் அமர்ந்து கொண்டு கீழே நடக்கும் இந்த உபதேசத்தை வேந்து கொண்டிருக்கிறார்கள். கையை இப்படி வைத்துக்கொண்டு வேந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே வந்து அதாவது சப்த மாத்திரைகள் வந்து ஒரு கல்விக்கு ஒரு கடவுளாக பார்ப்பது நம்முடைய வழக்கம், மரபு அது. ஸோ அவர்களும் சிவபெருமானும் சேர்ந்து கீழே நடக்கும் இந்த உபதேசத்தை மிக பெரிதாக பார்த்து கொண்டார்கள். இன்னொன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சோழர்கள் கால அரண்மனையில் அரசவையில் சைவ சித்தாந்த குருக்களின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. எல்லாருக்கும் ஒரு சைவ சித்தாந்த குரு இருந்தார். இந்த குருக்களுடைய பெயர்கள் வருகின்றன. கல்வெட்டுகளிலேயே வந்து ஒரு சைவ சித்தாந்த குரு ஒரு சன்னதிக்கு உண்டான ஒரு ஸ்தூபியை வந்து அரசனுக்கு நிகராக கொடுத்திருக்கிறார். சர்வசிவ சன்னதி, ஈசான சிவபண்டன், நமக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. அதே போல் இவரும் வந்து அந்த 3 அரசர், ஒரு அரசர் 2 அரசிகள், இவர்களை நீங்கள் ராஜராஜன் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய உருவம் மிக அதிகமாக அழிந்துபட்டுள்ளது. ஆனால் மிக தெளிவாக தெரியாது அந்த அரசருடைய அனைத்து இதனுடைய லட்சணங்களுடனும் அதே உடைகளுடனும் அலங்காரங்களுடனும் இருப்பதால் அவர்கள் வந்து அரசர், அவருக்கு பின்பு இருக்கக்கூடிய 2 அரசிகள் என்று நம்மளால் நிச்சயமாக கூற முடியும். ஆகவே இது வந்து ராஜராஜனும் அவருடைய அரசியரும் ஒரு சைவ சித்தாந்த குருவிடம் தீட்சை பெற்றுக் கொள்கிறார்கள் தான் அது வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து அகஸ்தியரோ தட்சிணாமூர்த்தி கூட. ஆனால் அந்த தீட்சை என்பது மிக உயர்வான ஒரு தீட்சை. அதை வந்து சிவபெருமானை இது வந்து பார்த்து வியந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தை என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு முக்கியமாக நமக்கு வந்து தெரிந்த ஒரு உண்மை. இந்த ஓவியங்களை நம்ம வந்து டிஜிட்டலாக பக்கத்துலேருந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்கறதுனால இது ஒன்று. அடுத்து 2 சுந்தரருடைய ஓவியம் இருக்குது. தடுத்தாண்டு இது வந்து மிக அதிகமாக பிரபலப்படுத்தப்பட்ட, அனைவராலும் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு மிக அருமையான ஒரு ஓவியம். அந்த ஓவியம் வந்து சோழர் காலத்துடைய மெய்யியல் திறமைக்கு வந்து, அழகியல் திறமைக்கு வந்து மிக
ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நம்ம அதை வந்து அது எனக்கு தெரிந்த ஒரு ஓவியம் தான். அதே போல் திருப்பராந்தகர் ஓவியம் எடுத்துக்கொண்டால் அதுவும் வந்து மிக அழகாக வந்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பின்பு சில கதைகள் எல்லாம் இருக்கிறது, நம்ம அதிகமாக பார்க்க வேண்டாம். அதுவும் வந்து மிக அதிக அளவில் வந்து பதிப்பிக்கப்பட்டு அதை பற்றி பேசப்பட்ட ஒரு ஓவியங்கள் தான். ரொம்ப நுணுக்கமான டீட்டெயில்ஸ் சொன்னீங்க. ஒரு ஓவியத்தை வந்து ஒரு பகுதியை மட்டும் பார்த்து நம்ம புரிந்து கொள்ள முடியாது. முழுசாக டாக்குமெண்ட் யார் பண்ணாங்களோ அவங்களால தான் அதை கரெக்டாக இன்டர்பிரட் பண்ண முடியும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆகவே அந்த வகையில் டாக்குமெண்டேஷன் பண்ணதோட அதை கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணியும் எங்களுக்கு சொன்னீங்க. நீங்கள் சொன்னது போல் நிறைய பேர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னும் அகஸ்தியர் அப்படின்னும் நினச்சிருப்பாங்க. உண்மையிலே ராஜராஜன் அவருடைய குரு யார் அப்படிங்கிறது வந்து 1000 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய நமக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே அவர் அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில ஓவியங்கள்லாம் வந்து இருக்குது, முக்கியமான ஓவியங்கள் சிலது இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.